இது எங்களோட செகண்ட் டே ஆஃப் குரோஷியா ட்ரிப்பு. ஜாடர் அப்படின்ற ஊர்ல தான் நாங்க தங்கி இருக்கோம். இந்த வீட்ல தான் நாங்க ஸ்டே பண்ணிருக்கோம். இது வந்து ஏர்பிஎன்பில தான் புக் பண்ணோம். இது 7 டேஸ் ட்ரிப்ன்றதுனால நாங்க பெருசா சமைக்கவே இல்ல. மோஸ்ட்லி வெளியில தான் சாப்பிட்டோம். அதுல இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் தான். நாங்க பிரெட் மட்டும் வாங்கிட்டு ஹும்மஸ் வச்சு சாப்பிட்டோம். பிளஸ் இந்த ஊர்ல கிடைக்கிற லோக்கல் பேக்கரி ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தோம். இந்த ஓனர் ரொம்ப நல்லவங்க. கேக் எல்லாம் பேக் பண்ணி எங்களுக்காக வச்சிருந்தாங்க. நேத்து பிளிட்வஸ் நேஷனல் பார்க்ல ஸ்னோல பயங்கரமா ஆட்டம் போட்டதுனால இன்னைக்கு எல்லாருமே செம டயர்டு. அதனால இன்னைக்கு வந்து டே லைட்டா வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இங்க ஓல்டு டவுன் தான் பார்க்க வந்திருக்கோம். இது ஓல்ட் டவுன்ல இருக்க ரொம்ப ஃபேமஸான ஒரு இடம். கிரேட் வால் இது. இந்த வாலுக்கு அந்த பக்கம் வந்து ஓல்ட் டவுன் இருக்கு. இந்த சிட்டியே வந்து ரொம்ப அழகா இருக்குது பாக்குறதுக்கு. இந்த ஓல்ட் டவுன் பக்கத்துலயே பாத்தீங்கன்னா ஒரு பீச் இருக்கு. இந்த பீச்ல 2 ஸ்பெஷாலிட்டி இருக்கு. போக போக இந்த வீடியோல அது என்னன்னு நான் சொல்றேன். ஜடார் சிட்டியை ஃபுல்லா சுத்தி பார்க்கணும் அப்படின்னா ஒரு நாள் போதும். ஏன்னா ஓல்ட் டவுனை வந்து ஒரு ஹாஃப் டேல கவர் பண்ணிடலாம். அண்ட் தென் இந்த பீச் சன்செட் வியூ எல்லாம் வந்து ரொம்ப அமேசிங்கா இருக்கும். ஜடார் இஸ் ஃபேமஸ் ஃபார் இந்த பீச் அண்ட் சன்செட் வியூக்கு தான். இந்த பீச்சுக்கு அந்த பக்கம் தெரியறதெல்லாம் பாத்தீங்கன்னா ஐலாண்ட்ஸ். அதுக்குமே நம்ம டிராவல் பண்ணி போகலாம். நம்ம கார் வச்சிருந்தோம் அப்படின்னா ஃபெரியில காரை ஏத்திட்டு அப்படியே போய் இறக்கி விடுவாங்க. எங்க வீட்டு பக்கத்துல இருந்த மால்ல இருந்தே நாங்க வந்து இந்த மாதிரி ஃபுட் விராப் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டோம். ஏன்னா இங்கெல்லாம் நம்ம சாப்பிட போனோம் அப்படின்னா திரும்ப பீச்ல இருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போகணும், திரும்ப வரணும், பிளஸ் ரெஸ்டாரண்ட்டுக்கு போனோம் அப்படின்னா ஒரு 2 ஹவர்ஸ் செலவாகும். அதனால விராப் மாதிரி வாங்கிட்டு வந்துட்டோம். என்னோட பாப்பாவை இங்க இருக்க பார்க்ல விளையாட விட்டுட்டு வழக்கம் போல நாங்க இதுதான் பண்ணுவோம். அவளோட விளையாடுற டைம்ல வந்து நாங்க ஃபுட்டு சாப்பிடுவோம். இந்த பீச்ல ரொம்ப ஃபேமஸான விஷயம் என்னன்னா சீ ஆர்கன்ஸ் தான். அதாவது இங்க ஒரு துளைகள் அமைச்சிருக்காங்க. அது வழியா வந்து சீயோட வேவ்ஸ் பட்டு இங்க சவுண்ட் ஜென்ரேட் ஆகுது. இந்த சவுண்ட் பாத்தீங்கன்னா ஈவினிங் வந்து நல்லாவே கேட்கும். அதுவும் இல்லாம கப்பல் ஏதாச்சும் போச்சு அப்படின்னா அந்த அலைகளோட ஸ்பீடு பட்டு இன்னும் நல்லா சவுண்ட் கேக்குது. அது மட்டும் இல்ல இந்த பீச்ல வர சவுண்ட் பாத்தீங்கன்னா நம்ம பக்கத்து ஐலாண்டுக்கு போய் ஸ்டே பண்ணா கூட அங்க வரைக்குமே கேக்குது. ஏன்னா நாங்க அடுத்த நாள் அடுத்த ஐலாண்ட்ல போய் ஸ்டே பண்ணிருந்தோம். அவ்வளோ டிஸ்டன்ஸ்க்கு வந்து இந்த சவுண்ட் வந்து எங்களுக்கு கேட்டுச்சு. இந்த பீச்ல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னா இந்த சோலார் பேனல்ஸ் தான். இதை வந்து வீடியோட எண்ட்ல கவர் பண்றேன். இந்த ஓல்ட் டவுனோட ஸ்ட்ரீட்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கு. இது ஏன் ஓல்ட் டவுன் பேர் வந்திருக்கு அப்படின்னா அந்த காலத்துல இருந்து அது அழகா அப்படியே மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த சர்ச் வந்து 8th செஞ்சுரியில கட்டின சர்ச். ரொம்ப பழமையான சர்ச். இந்த சர்ச்ல வந்து ஒரு வெட்டிங் நடக்க போகுது. அந்த வெட்டிங்கை வேடிக்கை பார்க்க போயிட்டு அந்த வெட்டிங்ல நாங்களே கலந்துக்கிட்டோம். நாங்க கூட வெட்டிங் முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சோம். ஆனா வெட்டிங் முடியறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க வெளியில. இவங்க
இவங்களோட ட்ரெடிஷன் படி இந்த மாதிரி டான்ஸ் ஆடுவாங்க போல வெட்டிங்க்கு முன்னாடி. ஏன்னா எல்லாருமே அதே பாட்டை பாடி டான்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கும் என் பாப்பாக்கும் ரொம்ப கால் வலிக்க ஆரம்பிச்சது. ஏன்னா ஓல்ட் டவுனை சுத்தி சுத்தி வந்திருக்கோம், எங்கேயுமே உட்காரல. சரி கொஞ்ச நேரம் சர்ச்சுக்குள்ள போய் உட்காரலாம்னு சொல்லிட்டு இந்த வெட்டிங் அட்டன் பண்றதுக்காக உட்காந்துருக்கோம். இந்த மாதிரி சர்ச் வெட்டிங்லாம் நான் அட்டன் பண்ணதே இல்லை. அதனால என்னமோ கியூரியஸா இருந்தது. அங்க கொஞ்ச நேரம் உட்காந்து இந்த வெட்டிங் ப்ராசஸ்லாம் பார்த்துட்டு இருந்தோம். நல்லா தான் இருந்தது. இந்த பீச்லயே ரொம்ப ஃபேமஸான விஷயம் அந்த சன்செட் தான். ரொம்ப அழகான கலர்ஸோட தெரியும்னு சொன்னாங்க. அதனால இந்த பீச்ல சன்செட்காகவே வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். ஒரு 5 மணிக்கு சன்செட் ஆச்சு. உண்மையிலே ரொம்ப அழகான சன்செட் வியூ தான். பார்த்துட்டே இருக்கலாம் போல. அந்த கலர்ஸும் அந்த பீச்சும் ரொம்ப அழகா இருந்துச்சு. இந்த சன்செட் வியூ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 மணி நேரம் இருந்தது. ஏன்னா வந்து சன்செட் ஆனதுக்கு அப்புறம் கூட ஆரஞ்சு கலர்ல ரொம்ப நேரம் இருந்தது. ரொம்ப அழகா இருந்துச்சு. இங்க இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் வந்து இந்த சோலார் பேனல் தான். குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்குது. வந்து இதுல டான்ஸ் ஆடிட்டு ஸ்கேட்டிங்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த சோலார் பேனல்ல வந்து மல்டிபிள் லேயர் ஆஃப் கிளாஸ் கோட்டிங் போட்டிருக்காங்க. பகல்ல வந்து சன்னோட எனர்ஜியை எடுத்து அதை ஹீட் பண்ணி வச்சுக்கும் இந்த சோலார் பேனல். நைட்டு வந்து இந்த மாதிரி லைட்ஸ் வந்து ஒரு ரிதமிக் மோட்ல போடுது. ஸோ குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்குது. அழகா விளையாடிட்டு இருந்தாங்க எல்லா குழந்தைங்களும். பீச்லயே என்னமா யோசிச்சு இவ்வளவு அழகா பண்ணி வச்சிருக்காங்கல்ல. நம்ம ஊர் பீச்ல கூட இந்த மாதிரிலாம் இருந்தா நல்லாதான் இருக்கும். இன்னைக்கு டே ஃபுல்லாமே பீச்சும் ஓல்ட் டவுன் மட்டுமே கவர் பண்ணியிருக்கோம் ஜாடர்ல. ஸோ டைம் இப்போ 6:30 ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் டே ட்ரிப்புக்காக நம்ம போயிட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடலான்னு சொல்லி கிளம்பிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.